அப்போ அன்னைக்கு ஒரு வாய், அன்னைக்கு ஒரு நியாயம், இன்னைக்கு ஒரு நியாயம். அப்போ அதிமுக கரண்ட் பில் ஏற்றக்கூடாது, திமுக ஏற்றலாம். அதிமுக சொத்து வரி ஏற்றக்கூடாது, தண்ணி வரி ஏற்றக்கூடாது, ஆனால் திமுக ஏற்றலாம். அதிமுக சாராய விலை ஏற்றக்கூடாது, டாஸ்மாக், ஆனால் திமுக ஏற்றலாம். என்ன புரிதல் இது? ஒரு சைடு மத்திய அரசு எங்களை நிமிர விட மாட்டேன், மூச்சு விட விட மாட்டேன், ஜிஎஸ்டியை போட்டு திணிக்கிறாங்க. இந்த கரண்ட் பில்லு கட்டினா எதுக்கு ஜிஎஸ்டி? நஷ்டத்தில் தானே போகுது. அடிப்படையில் உங்களுக்குலாம் மூலன்னு இருந்தால் நஷ்டத்தில் நடக்கிற வியாபாரத்துக்கு யாருன்னா வரியை போடுவாங்களா சொல்லுங்கள்? கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஆன்லைனில் பே பண்ணு, ஆன்லைனில் பே பண்ணுன்னு சொல்லிட்டு ஆன்லைனை கொண்டு வந்து திணிச்சிங்க, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு. 1000 ரூபா பில்லு போட்டால் 40 ரூபா ஜிஎஸ்டி, கன்வீனியன்ஸ் ஃபீஸோடு நான் சேர்த்து சொல்கிறேன். யார் வீட்டு கன்வீனியன்ஸுக்கு யார் ஃபீஸ் கட்டுறது? நான் எப்படி என்ன பண்ணணும்? பழைய மாதிரி பில் கவுண்டரை திறந்து வைங்க, மக்கள் வந்து பாரு கட்டிட்டு போவாங்க. டிடி கொடுக்கணும், செக்கு கொடுக்கணும், கேஷாக கொடுக்கணும், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டேன், 10,000 ரூபா இருந்தால் நேரில் வரணும், அதுக்கப்புறம் 4 பேர் 5 பேர் ஒன்றா கட்டக்கூடாது. எவ்வளோ கண்டிஷனு?